ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஏசி அகாடமி. ஸோ வீடியோ வந்து அனைத்து மனமான நடிகர் சிலர். ஸோ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா TNMAWS, ஓகேவா, அந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை போர்ட் நகராட்சி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இதை பொறுத்த வரைக்கும் சிவில், இசிஇ, ட்ரிபிள் மெக்கானிக்கல் 4 பேருக்குமே எக்ஸாம் இருக்கு. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்த 4க்குமே நம்ம ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டெஸ்ட் மெட்டீரியல் எடுத்துட்டு இருக்கோம், கொடுத்துட்டு இருக்கோம். அதெல்லாமே ஓகே. இப்போ என்னன்னா டிப்ளமோ மட்டும் படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் டிப்ளமோ போஸ்டிங் மட்டும் தான் எலிஜிபிள். டிப்ளமோ எக்ஸாம் மட்டும் தான் படிக்க போறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இன்ஜினியரிங் முடிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ், இன்ஜினியரிங் படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப இன்ஜினியரிங் எக்ஸாமும் எலிஜிபிள், டிப்ளமோ எக்ஸாமும் எலிஜிபிள். அவங்க ரெண்டுமே எக்ஸாம் எழுத போறாங்க. 29 டிப்ளமோ, 30 இன்ஜினியரிங், 2 எக்ஸாம் அப்பியர் ஆக போறாங்க. நாட்கள் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 3 மாசம் தான் இருக்கு. இப்ப டிப்ளமோ பிரச்சனை இல்ல. இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த டிப்ளமோ எக்ஸாமுக்கு படிக்கிறதா, இன்ஜினியரிங் எக்ஸாமுக்கு ரெண்டுல ஒன்று தான் படிக்க முடியும். அது நிதர்சனமான உண்மை. ஏன்னா 29 எக்ஸாம் முடிஞ்சு 30 என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அப்ப அவங்களால ஒரு எக்ஸாம் தான் படிக்க முடியும். அப்ப அவங்க எந்த எக்ஸாம் படிக்கிறது பெட்டரா இருக்கும்? இதை தாண்டி ரெண்டுமே படிக்கிறது பாசிபிளா? எல்லா தகவலுமே நம்ம இந்த வீடியோல பார்த்தலாம். யாராவது ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் வந்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ப நம்ம போற வீடியோஸ் போதும் உங்களுக்கு சேரும். ஏன் சொல்றேன் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம டெக்னிக்கலா நிறைய வீடியோஸ் போடுவோம், இனிமேட்டுக்கும் போடுவோம். நிறைய லைவ் வீடியோஸும் வரப்போகுது. அதெல்லாமே நீங்க பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சேம் டைம் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ வாங்க நம்ம அகைன் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த MAWSல சிவில், இன்ஜினியரிங் டிப்ளமோ, சேம் டைம் மெக்கானிக்கலுக்கு டிப்ளமோ, ட்ரிபிள்இக்கு டிப்ளமோ இன்ஜினியரிங், இசிஇக்கு டிப்ளமோ இன்ஜினியரிங், இந்த எல்லாத்துக்குமே ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டெஸ்ட் மெட்டீரியல் போயிட்டு இருக்கு. ஆன்லைன் கிளாஸ் ரெக்கார்டட் வீடியோஸ் தான், டெஸ்ட் PDF தான் கொடுக்க போறோம். மெட்டீரியல் ஹார்ட் காப்பி புக் தான், புக் மெட்டீரியல் தான் உங்களுக்கு வரப்போகுது. ஜாயின் பண்ணணும்னா இந்த 2 நம்பர் ஏதாவது நம்பர் கான்டெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். டிப்ளமோ எல்லாத்துக்குமே ஃபீஸ் கம்மி தாங்க. மொத்த டிப்ளமோ கோர்ஸுமே ஒரு 7000 7500 தான் வரும். மொத்த இன்ஜினியரிங் கோர்ஸ்மே ஒரு 10,000 தான் வரும். எல்லாத்துக்குமே ஃபீஸ் கம்மி. தமிழ்நாட்டில் நம்ம தான் கம்மியா வச்சிருக்கோம். அதனால ஜாயின் பண்ணிக்கோங்க, இந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணி. இப்போ வாங்க நம்ம வீடியோ போயிட்டு. இப்போ என்ன விஷயம்னா ஓவராலா பாக்குறப்ப டிப்ளமோ ஸ்டாண்டர்ட், இன்ஜினியரிங் ஸ்டாண்டர்ட், இதுல வரப்போற தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஜிஎஸ், மேக்ஸ் ஒண்ணுதான். அதை வேற ஒரு சப்ஜெக்ட் டவுட் கேக்குறீங்க சார். ஜிஎஸ் வந்து இதுக்கு டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க சார். சார் ஜிஎஸ் வந்து அதுக்கு டிகிரி ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க சார். இது ஜிஎஸ் ஒண்ணு, அதை முதல் பிக்ஸ் பண்ணுங்க. நீங்க நாமளா ஒரு டிஎன்பிசி ஸ்டாண்டர்ட்ல சொல்லணும்னா ஒரு குரூப் 2 பிரிலிம்ஸ்க்கான சிலபஸ் இருக்குல்ல, அதை எடுத்து வச்சு படிச்சீங்கன்னா முடிஞ்சு போச்சு. எல்லாத்துக்குமே அதான் கேட்க போறாங்க. அதை ஓரம் கட்டி வச்சிருங்க. இங்க விஷயமே டெக்னிக்கல், அந்த 200 கொஸ்டின் தான். அப்ப டிப்ளமோ இன்ஜினியரிங் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாக்குறப்ப, இப்படி பாக்குறப்ப எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் ஈஸி கம்பேர் பண்றப்ப, இன்ஜினியரிங் ஸ்டாண்டர்ட் கம்பேர் பண்றப்ப டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் ஈஸி. உட்காந்து படிச்சா 2 மாசமே அதிகம் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட். ஆனா இன்ஜினியரிங் ஸ்டாண்டர்ட் பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் டெப்தா உள்ள போகும். உட்காந்து படிச்சா ஒரு 3 மாசம் கரெக்டா டைம் எடுத்துக்கும் இன்ஜினியரிங் சிலபஸ்க்கு. இது வந்து நிஜமான உண்மை, இப்படிதான் இருக்கும். ஆனா இப்ப நம்ம இன்ஜினியரிங் படிச்சவங்க பத்தி பேசிட்டு இருக்கோம். என்ன இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு என்னதான் இன்ஜினியரிங் ஸ்டாண்டர்ட் கஷ்டமா இருந்தாலுமே அது அவங்களோட களம், அவங்க பார்த்து பழகின படிச்ச விஷயங்கள் டெப்தான விஷயம். டிப்ளமோ என்னன்னா ஈஸினாலுமே கூட அது அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தாலுமே கூட கொஞ்சம் புதிய விஷயம். இப்ப இதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னா, என்னோட பர்சனல் சஜஷன், நான் பொதுவான கருத்தை இங்க சொல்ல முடியாது. அப்ப எதுக்கு அந்த வீடியோ அப்படின்னா, உங்களுக்கு என்ன முடியுமோ அதை தயவு செய்து பண்ணுங்க. யார் பேச்சையும் கேட்காதீங்க, ஈவன் ஏன் பேச்சையுமே கேட்காதீங்க. உங்களுக்கு தெரியும், இது உங்க லைஃப். நான் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் சார், என்னால டிப்ளமோ சிலபஸ் படிக்க முடியும்னா ஏஇ ஜேஇ பார்க்காதீங்க, ரெண்டுமே கவர்மெண்ட் வேலை. ஓகேவா? ஜேஇ போயிட்டு கூட அப்புறம் ஏஇ பார்த்துக்கலாம். ஒரு சில பேர் அப்படி யோசிக்கிறீங்க, நான் இன்ஜினியரிங் படிச்சு டிப்ளமோ எக்ஸாம் நான் போய் படிக்கிறதா அப்படின்றீங்க. அவ்வளோ வேண்டாம். உங்களால டிப்ளமோ சிலபஸ் படிக்க முடியும்னா நீங்க தாராளமா படிக்கலாம். இல்ல சார் நான் வந்து இன்ஜினியரிங் நானும் படிங்க, இந்த ரெண்டையுமே படிக்க போறேன்னு யாராவது ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா 99% நான் சொல்றேன் அது வேண்டாம். 99% சொல்றேன் அது வேண்டாம். அப்படி மெச்சூரிட்டியா நான் அதை ஹேண்டில் பண்ணிடுவேன் சார். நான் அந்த மெச்சூரிட்டிக்கு நான் ஒன்று சொல்றேன், ப்ளீஸ் மோர் ஃபோக்கஸ் ஆன் டிப்ளமோ கோர்ஸ். அந்த டிப்ளமோ எக்ஸாமுக்கு மோர் ஃபோக்கஸ் அடிங்க. 100% எஃபர்ட் அங்க போட்டு ஒரு 50% இங்கிலீஷ் சப்ஸ் அப்படி தொட்டு விடுங்க. ஏன்னா ரெண்டையுமே ஈக்குவலா கொடுத்தீங்கன்னா சத்தியமா முடியாது. ஒரு 6 மாசம் டைம் இருக்குன்னா ரெண்டுமே படிக்கலாம். இருக்கிறது 3 மாசம். 3 மாசத்துல ரெண்டு ஈக்குவலா பிரிச்சிங்கன்னா ரெண்டும் கட்டானா போயிடும். இதையும் பண்ண முடியாது, அதையும் பண்ண முடியாது. எக்ஸாம் எழுதுறப்ப தோணும் பேசாம டிப்ளமோ ஃபோக்கஸ் பண்ணிக்கலாமோ. ஜூன் 29 ஜூன் 30 உங்க மைண்ட்ல ஓடுறதா இப்பயே கணிச்சு சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? அதனால அப்ப தெளிவதுக்கு இப்பயே தெரிஞ்சிடலாம். நான் சொல்றது புரியுதா? என்னால அந்த பிரஷரை கரெக்டா ஹேண்டில் பண்ண முடியும் சார். 100% எஃபர்ட் டிப்ளமோ கோர்ஸ், 50% எஃபர்ட் நான் இன்ஜினியரிங் போட்டு அப்படியே சமாளிச்சுக்குமே சார்னா ரெண்டுமே படிங்க, ரெண்டுமே கிளியர் பண்ணலாம். அது தனி டெக்னிக் இருக்கு. அப்படி படிக்கணும்னா படிக்கலாம். என்னால முடியாது சார், நான் வந்து அதே மாதிரி சார் ஈக்குவல் நோ முடியாது. நான் தான் திரும்ப சொல்றேன், நான் 6 மணி நேரம் ப்ரிப்பரேஷன் பண்றேன், 3 மணி நேரம் இதுக்கு 3 மணி நேரம் இதுக்கு, சத்தியமா முடியாது. நாட் பாசிபிள். ரெண்டுமே வேற மாதிரி இருக்கும்.
அப்ப இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட பர்சனல் சஜஷன் என்ன அப்படின்னா, டிப்ளமோ கோர்ஸ் மட்டும் படிக்கிறதுனால படிங்க, இல்ல இன்ஜினியரிங் கோர்ஸ் மட்டும் படிக்கனா படிங்க. அப்ப நீங்க இன்ஜினியரிங் கோர்ஸ் ஃபுல் ஃபிளெட்ஜா படிக்கிறீங்கன்னா டிப்ளமோ தொட்டாதீங்க. எக்ஸாம் என்ன சும்மா போய் எழுதிட்டு வாங்க, ஆனா இது வேண்டாம். நான் உங்களோட எய்மை மாத்த சொல்லல, ஆனா யார் யாரெல்லாம் ரெண்டுமே படிக்கணுங்கிற எண்ணத்துல இருக்கீங்களோ அவங்களுக்கு சொல்றேன், டிப்ளமோவை 100% அட்டிங்க. இன்ஜினியரிங் அப்படி தொட்டும் தோறாம அப்படி 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 மேலாப்ல அப்படி பண்ணுங்க போதும். ஓகே, இதுதான் கரெக்டான ஸ்ட்ராட்டஜி. தயவு செய்து இதை ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? ஸோ தெளிவான எல்லாமே சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.